அது மட்டும் இல்லைங்க, இப்போ இவங்க சொல்றாங்கல்ல 12 மணிக்கு வர்றது தாமதம் ஆயிருச்சுன்னு. ஆனா இவர் 7 மணிக்கு தான் பேச போறாருங்கிறது பிளான். ஆனா மக்களை ஏமாத்த 8:45க்கும் 12:45க்கும் இவர் பேசுவாருன்னு ஏமாத்தி வாங்கியிருக்கிறாங்க. ஆதாரத்தோட இது ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல பேசுவதற்கான இரவு விளக்குகள், லைட்ஸ் எல்லாம் அவங்க ஏற்கனவே அந்த இடத்துல வச்சிருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசிகர்களை முட்டாளாவும் கேனப்பயலாவும் நினைச்சிருக்காங்க பாருங்க. விஜய் கண்டிப்பா லேட்டா வருவாரு. 8:45க்கு நீங்க சொன்னதே பொய். அந்த ஆளோட பிளானே 12:30க்கு வர்றதுதான். அந்த ஆளோட பிளானே 7:30க்கு வர்றதுதான். ஆனா வேணுனே கூட்டத்தை அன்னைக்கு நாள் முழுக்க நிக்க வச்சு சாகடிக்கணுங்கிற திட்டம் இருக்கிறதுனாலதான் விஜய் பிளான் பண்ணி 8:45க்கு டயத்தை கொடுத்துட்டு வேணுனே 12:45க்கு வந்திருக்காரு. கரூருக்கு வர 12:45க்கு கரூருக்கு கொடுத்தவர் 7:30க்கு வராரு. ஆனா 7:30க்கு வந்தா நைட் ஆகி லைட் வெளிச்சம் தேவைப்படும்னு வெளிச்சத்தை வச்சிருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணிருக்காங்க சார். அன்னைக்கு இல்ல, முன்கூட்டியே ரெடி பண்ணிருக்காங்க. அப்பனா புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜய், சிடி நிர்மல்குமார் இவங்க எல்லாருக்குமே தலைவர் லைட்டு தான் பேச போறாரு. அப்ப கரூர்ல மக்கள் 12:45ன்னு சொல்லி 7 மணி வரை நின்னு சாகட்டும். கரூர்ல 12:45னா இவன் 9:45க்கே கரூருக்கு வந்துருவான். அப்போ 9:45ல இருந்து நைட் 9 மணி வரை 12 மணி நேரம் அவன் நின்னு சாகட்டும் பிளான் பண்ணிருக்காங்க. தொண்டர்கள் கால் வலிக்க நிக்கிறத வந்து ரசிக்கிறாங்க. அதான் ராஜ்மோகன் சொல்றாரு. பாத்தீங்களா திருச்சியில, கோயம்புத்தூர்ல பாத்தீங்க தலைவர் அலப்புறைய விமான நிலையமே விஜய் விமான நிலையமா மாறிடுச்சு. யார் இந்த ராஜ்மோகன் ஒருத்தர். இப்ப இந்த ராஜ்மோகன் என்ன சார் எங்க சார் இருக்காரு?